நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், నేను வெங்கட்னு இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டிகள் வந்து சின்ன குட்டிகள்லாம் காலியாச்சு, பெரிய குட்டிகள் தான் ஓரளவுக்கு இருந்தது. వంశీ చెప్పు, ఇప్పుడు ఎట్లుంది వ్యాపారం? బాగలేదంటే పిల్లలు తక్కువ వచ్చినాయా, లేదు వ్యాపారం తక్కువైందా? పిల్లలు நண்பர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, குட்டிகளும் கம்மியாக தான் வந்தது, வியாபாரமும் டல்லாக தான் இருந்தது அப்படின்றாரு. நண்பர்களே, இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் 23 குட்டிகள் இருக்குது. ஜோடி 16,000 வரைக்கும் கேட்டோம், தரமாட்டேன்ட்டாங்க. 20 ரூபா வந்தால் கொடுப்போன்னு சொன்னாங்க. எல்லாமே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 20 கிலோவுக்கு மேலே வர்ற குட்டிகள் தான். 1-2 சின்னது வந்தாலும் ஆவரேஜில் 20 கிலோவுக்கு மேலே வரும். ஃபைனல் ఎంత వస్తే సురేష్ అయ్యా? ஃபைனலாக 20,000 வந்தால் கொடுக்குறேன்றாங்க. 20,500 வரைக்கும் சொன்னார். நம்ம 16,000 வரைக்கும் கேட்டீங்க. ஆனால் இதே குட்டிகளை கடைசியில் 17,000த்துக்கு கொடுக்கறதுக்கு ஒத்துக்குனாங்க. கடலூர்லேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார், அவருக்காக தான் கேட்டோம். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா நாங்கள் 14,000 ரேஞ்சில் எடுக்கணும்னு சொல்லி வந்தோம். அந்த சைஸ்லேயே எடுத்துக்கிறோம், இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் வரோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. மீடியம் சைஸ் குட்டிகள் இந்த வாரம் அவ்வளோவா வரல. பொடி குட்டிகளும் பெரிய சைஸ் குட்டிகளும் தான் அதிகமாக வந்தது. மேக்ஸிமம் வித்துட்டாலுமே இந்த மாதிரி பெரிய சைஸ் குட்டிகள் கொஞ்சம் நின்னது. అది ఎండ ఎక్కినాక చెప్పు 10,000 ఇప్పుడు చెప్పాక. இன்றைக்கி அதே மாதிரி நெல்லூர் லோக்கல் குட்டிகள் கூட பெரிய சைஸ் குட்டிகள் தான் அதிகமாக வந்தது, சின்ன சைஸ் குட்டிகள் கம்மியாக தான் வந்தது. நைட்டு ஒரு 32 குட்டிகள் வரைக்கும் எடுத்தோம். அதை கூட நான் கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன். ஒங்கோல் வரைக்கும் அந்த அளவுக்கு மழை இல்லை, நம்ம சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒங்கோலை தாண்டி ரொம்ப தொலைவு போய் குட்டிகள் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பக்கம், அதாவது இன்னும் நார்த்து போக போக அதிகமான மழை. இப்போ அங்கே பருவமழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால குட்டிகள் வந்து லாங்லேருந்து வர்ற குட்டிகள் நின்றுடுச்சு. ஸோ குட்டிகள் வந்து கம்மியாக வந்துட்டுருக்கு. நண்பர்களை, இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் 22 குட்டிகள் இருக்குது. ஜோடி 15,000 வரைக்கும் நம்ம கேட்டோம். 17,000 ரூபாய்க்கு ஃபைனலாக தரேன், அதுக்கு மேலே குறைக்க முடியாது அப்படின்ட்டாரு. மொத்தமாக டோட்டலாக ஜோடி வந்து 17,000 ரூபாய்க்கு தரேன்றார். நம்ம 15,000 வரைக்கும் கேட்டோம். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 19-18 கிலோ வரைக்கும் வரலாம். இதில் 1-2 தான் சின்ன குட்டி, மீதியெல்லாம் ஒரே சைஸில் இருக்குது. எல்லாமே ஒங்கோல் குட்டிகள் தான். ஒங்கோல் குட்டிகளில் இந்த கருப்பு சிவப்பு கூட வரும் சிலதெல்லாம். இவங்க நிறைய குட்டிகள் எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாங்க. அதெல்லாம் விற்றுட்டு போக 1-2 கருப்பு சிவப்பு எல்லாமே இதில் நிற்கிது. ఫ్రెండ్స్, ఈ జత 15,000 దాకా మనం అడిగేసినాం. 17,000 ఫైనల్. దానికి తక్కువ ఈయన ఉన్నాడు. ఆవరేజ్గా ఒక 18-19 కిలోలు రావచ్చు. మొత్తం 22 పిల్లలు ఉన్నాయి. குட்டிகளை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆனவங்க கூட இன்னுமே தடுப்பூசி போடலன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. தடுப்பூசி இது வரைக்கும் போடலன்னா உடனடியாக போட்டுருங்க. நிறைய இடங்களில் பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தடுப்பூசி போட்டுமே அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 2 வாரத்துக்கு மேலே ஆகும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இன்னுமே தடுப்பூசி போடாமல் வச்சுருக்கிறதுன்றது நெருப்போடு விளையாடுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் நோயோடு விளையாடுறது அப்படின்னு சொல்லலாம். பிபிஆர், எஃப்எம்டி, இடி 3மே போட்டுருங்க. இடி போடும்போது டிடி சேர்த்து போட்டுருங்க. எஃப்எம்டி போடும்போது ஹெச்எஸ் சேர்த்து போட்டுருங்க. நீங்கள் ஓரளவுக்கு சேஃப் ஆகிடலாம். கடைசியில் இந்த குட்டிகளை 16,000த்துக்கு விற்றதாக சொன்னாங்க. நம்ம கூட இருந்து பார்க்கல, சொன்னதை தான் நம்ம கேட்டோம். ఫ్రెండ్స్, లాస్ట్లో 16,000కి పిల్లలు అమ్మినారంటే మనం కూడా ఉండి చూడలే. వాళ్ళు చెప్పిందా మనం విన్నాము. చూపిస్తే వాళ్ళకి నచ్చలే, నేనేం చేసేది? పొడుగు లేదంటున్నారా? నువ్వు లాగనైనా లాగాల. ఎంత చెప్తున్నావు అయ్యా? ఎంత చెప్తున్నావు? 12 పిల్లలు ఉన్నాయి. 14,500. అప్పుడు కూడా 14,500లోనే ఉండు, ఎండ ఎక్కితే కూడా. நண்பர்களே, மொத்தம் 12 குட்டி இருக்குது. 14,000 ரூபா சொல்கிறாரு. 14,500 சொல்கிறாரு. பேசினா இன்னும் கூட விலை குறையும். ఫ్రెండ్స్, ఇవి మొత్తం 12 ఉన్నాయి. 14,500 చెప్తున్నాడు జత. ఇంకా మాట్లాడితే వెల తగ్గేదానికి ఛాన్స్ ఉంది. యావరేజ్గా ఒక 16-17 కిలోలు రావచ్చు. 15 కిలోలకు పైన 15 కిలోలకు లోగా రావు. 1-2 15 కిలోలకు లోగా కూడా ఉంటాయి. యావరేజ్ మీద నేను చెప్పేది. நண்பர்களே, இது வந்து ஆவரேஜாக ஒரு 16-17 கிலோ வரலாம். 1-2 கம்மியாக கூட இருக்கும். ஆனால் ஆவரேஜில் 16 கிலோ வரலாம். ఈ సాలబెల్లోనే 10 కిలోలు
சின்ன குட்டிகளை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அந்த பெரியவர் ஒரு 6-7 குட்டி வச்சுருக்கிறாரு. இங்கே ஒரு 6-7 குட்டி இருக்குது. மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தான். இந்த பெரிய சைஸ் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 20 ரூபான்னா கொடுக்குறேன்றார். மொத்தத்தில் 25 சொன்னார். 20 ரூபான்னா டோட்டலாக லாட்டாக எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுக்கலாம். நம்ம கூட வந்தவங்க பார்த்திங்கன்னா 14-15ன்றாங்க. அதுக்கேற்ற சைஸில் குட்டிகள் இல்லை. அதாவது 50 குட்டி வேணும். 50 குட்டி 14 ரூபா சைஸில் இல்லை. நெல்லூர் குட்டிங்க, அதாவது நெல்லூர் லோக்கல் குட்டிங்க வேணா இருக்கும். நெல்லூர் ஜுடிப்பு ஒங்கோல் குட்டிகள் வந்து இல்லை. இதுவுமே பெரிய குட்டிகள் தான். பெரிய குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நிறையவே நிற்கிது. 20,000 ரூபாய்க்கு கம்மி தரமாட்டேன்றாங்க. ஏன்னா எல்லாமே ஆவரேஜாக 25 கிலோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குட்டிகள் தான். கிருஷ்ணாக்கு நாம் வந்து பாப்போம் திரைக்கூட சொன்னோம். பெரிய குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே இன்னும் கூட கொஞ்சம் குட்டிகள் இருக்குது. இது எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள், தரமான ஜாதி, நைட் எடுத்த குட்டிகள். இந்த வண்டியிலேருந்து ஒரு 20 குட்டி எடுத்தோம். இது இல்லாமல் இன்னொரு 12 குட்டி எடுத்தோம். எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த குட்டிகள் ஜோடி 14,500. எல்லாமே சிங்கராயக்கொண்டை அப்படின்ற ஏரியாவிலேருந்து வர்றது. கந்துப்பூர் சிங்கராயக்கொண்டைன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து வர குட்டிகள் ரொம்ப தரமாக இருக்கும். ఇంకోటి పెద్దది ఆ పక్కన 5 குட்டி போதும். நீங்கள் அப்படியே போங்க சார். அது ఐదు ఎదుగు చెప్తున్నాను ఏదో ఇంకో పిల్లడా 5 పోయిండాయి. ఇప్పుడు ఇంకొక 5 పోనీ అట్నే లెక్క అయిపోతాయి అంటాడు ఆయన. ఉండు వస్తాడు పో 5 10 అయినాయి. நீங்கள் போங்க சார் கூட வரோம். இந்த குட்டிகளை நம்ம பார்த்தோம். இந்த குட்டிகள் வந்து எல்லாமே கலந்து இருந்தது. பெருசு, மீடியம், சின்னது எல்லாமே கலந்து இருந்தது. நமக்கு மீடியம் தான் தேவை அப்படின்றதுனால எல்லா குட்டிகளையும் வண்டியில் இறக்கிட்டு மீடியம் சைஸ் குட்டிகளை மட்டும் ஒரு 10 குட்டி வண்டியில் எடுத்து போட்டுட்டு விலை கேட்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம். விலையும் சொன்னாங்க. ஜோடி 16,000 சொன்னாங்க. நம்ம பேசியிருந்தால் குறைஞ்சிருக்கும். ஆனால் குட்டிகளுக்கு சளி இருக்குது அப்படின்றதுனால நம்ம எடுக்கலை. இதில் பெரிய சைஸ் குட்டிகளும் இருக்குது. ஜோடி 20 ரூபா விலை போகக்கூடிய குட்டிகள்லாம் இருக்குது. உள்ள போட மீடியம் சைஸ் குட்டியெல்லாம் உள்ளே போட்டுக்கிறாங்க சார். அந்த ரேட்டு நம்ம எடுக்க முடியாது. ஒரு 10 குட்டிக்கு பேசலாம். 4 దో ఆ పక్క చూడ ఒకటి సన్నది. ఐదు இல்லை எத்தனை ஆச்சுன்னு கேட்குறாரு. இவங்கக்கிட்டேருந்து ஒரு 12 குட்டி எடுத்தோம். ஜோடி வந்து 15,000ன்னு சொல்லிவிட்டு நம்ம முன்னே 20 కుట్టి எடுத்தோம் இல்லையா, அதை விட కొంచెం పెరిగి సైజ్ కుట్టిగలు. ఇప్పుడు మనం చూస్తూ ఉండే పిల్లలు 15,000 ఎత్తినాము. మొత్తం 12 పిల్లలు ఎత్తినాము వీళ్ళ దగ్గర. இந்த குட்டிகள் எல்லாமே ஆவரேஜாக ஒரு 18 கிலோ లైవ్ వెయిట్ வரலாம். ఈ పిల్లలని 18 కిలో లైవ్ వెయిట్ రావచ్చు. వేలూరు ఆర్నీదా